அசாமில் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் 22,000 கோடியை சுருட்டிய கும்பல் அந்த பணத்தை சினிமாவில் முதலீடு செய்துள்ளனர். சமூக வலைதள பிரபலமான டான்சர் உள்ளிட்டவர்களுடன் சேர்ந்து முதலீட்டிற்கு 60 நாளில் 30% லாபம் தருவதாக கூறி ஏமாற்றியது எப்படி? அசாம் மாநிலம் திப்ருகரை சேர்ந்தவர் 22 வயது விஷால், கவுகாத்தியை சேர்ந்தவர் ஸ்வப்னில் தாஸ். இருவரும் ஆன்லைன் முதலீட்டு நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்துள்ளனர். இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தால் 60 நாளில் 30% லாபம் தருவதாக கூறியுள்ளனர். அதாவது 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 60 நாளில் 1,30,000 ரூபாய் தருவதாக கூறியுள்ளனர். இதனை நம்பி ஏராளமானவர்கள் முதலீடு செய்துள்ளனர். சிலருக்கு முறையாக பணத்தை திருப்பி கொடுத்துள்ளனர். இதனால் அவர்களை நம்பி பலர் முதலீடு செய்துள்ளனர். இந்நிலையில் திடீரென நிறுவனத்தை மூடிவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக தெரிகிறது. இதையடுத்து முதலீடு செய்தவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விசாரணையில் சுமார் 22,000 கோடி ரூபாயை இவர்கள் சுருட்டி உள்ளது தெரியவந்துள்ளது. இதையடுத்து மோசடியில் ஈடுபட்ட விஷாலை கைது செய்த போலீசார் ஸ்வப்னில் தாஸ் உள்ளிட்டவர்களை தேடி வருகின்றனர். இந்த நெட்வொர்க்குடன் தொடர்புடையதாக கூறப்படும் அசாமிய நடன இயக்குனரும் சமூக வலைதள இன்ஃப்ளூவன்சரும் நடிகையுமான சுமி போராவையும் போலீசார் தேடி வருகின்றனர். விஷால் தயாரித்து நடித்த படத்தில் சுமி போராவும் நடித்துள்ளார். மேலும் மோசடியிலும் சுமி போராவுக்கு பங்கு இருக்குமா என விசாரிக்க போலீசார் தேடி வருகின்றனர். சுமி போராவின் திருமணம் ராஜஸ்தானில் நடந்துள்ளது. அப்போது அந்த திருமணத்திற்காக பல கோடி ரூபாயை விஷால் செலவு செய்ததாக கூறப்படுகிறது. திருமணத்தின் போது 1 கோடி ரூபாயில் சுமி போராவுக்கு விஷால் பரிசளித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விஷாலிடம் நடத்திய விசாரணையில் மாநிலம் முழுவதும் இந்த கும்பல் கைவரிசை காட்டியது தெரியவந்துள்ளது. இவர்களின் பின்னணியில் பலர் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விஷால் வீட்டில் சோதனை நடத்தி ஏராளமான ஆவணங்களை கைப்பற்றினர். அதில் 4 போலி நிறுவனங்களை தொடங்கி அதன் மூலம் பணத்தை சினிமா துறையில் முதலீடு செய்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏராளமான சொத்துக்களை குவித்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனங்களை முடக்கி சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே இரட்டிப்பு ஆசையில் மோசடி நிறுவனங்களை நம்பி முதலீடு செய்ய வேண்டாம் என பொதுமக்களை அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா கேட்டுக்கொண்டுள்ளார். விஷாலிடம் பணம் கட்டி ஏமாந்தவர்களுக்கு பணத்தை மீட்டு தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.